கயல் சீரியல் நடிகை சுபாஷினி இறந்து போனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு அவங்கள தேடி ஒரு ஸ்வீட்கேஸ் ஒன்று வந்திருக்குது. அதை எடுத்து பிரித்து பார்த்து ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க. கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி கயல் சீரியல் நடிகை சுபாஷினி அவங்க தங்கியிருந்த அறையில் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்து ரசிகர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இவங்களும் உங்களோட கணவரும் பெங்களூரில் வசிச்சிருக்காங்க. இப்போ சீரியல் ஷூட்டிங்காக சென்னை ஐயப்பன் தாங்கல இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் வசிச்சிருக்காங்க. அங்கே தான் அவங்க இந்த ஒரு விபரீத முடிவை எடுத்திருக்காங்க. இவங்களோட இந்த விபரீத முடிவுக்கு இப்போ வரைக்கும் எக்கச்சக்கமான காரணங்களும் யூகங்கள் அடிப்படையில் பல விஷயங்களும் வந்துட்டு இருந்தாலும் அது எதுக்குமே இப்போ வரைக்கும் எந்த விதமான ஆதாரமோ அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரலை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ இவங்க இறந்து போனதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலியை தேடி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுக்கு அப்புறமா ஒரு ஸ்வீட்கேஸ் ஒன்று வந்திருக்குது. அந்த ஸ்வீட்கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. சொல்லப்போனால் சுபாஷினி அவங்களுக்கு வரப்போகிற ஏப்ரல் 12ஆம் தேதி பர்த்டே வரப்போகுது. இந்த பர்த்டே அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பர்த்டேவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பர்த்டே அன்னைக்கு ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பர்த்டே அன்னைக்கு ஒரு பிளட் கேம்ப் அரேஞ்ச் பண்ணி அந்த பிளட் கேம்பில் தன்னோட பிளட்டை டொனேட் பண்ணணும், ஒரு பர்த்டேவுக்கும் இதை அவங்க ரெகுலராக ஆக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க இறந்து போனது தெரியாமல் அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிளட் டொனேஷன் சென்டர்லேருந்து இவங்க வீட்டுக்குன்னு எக்கச்சக்கமான ஃபார்ம்ஸ் அதே மாதிரி எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸை ஒரு ஸ்வீட்கேஸில் வச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை திறந்து பார்த்துட்டு தன்னோட பிறந்த நாளுக்கு கயல் சுபாஷினி இந்த அளவுக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. உயிரோடு இருந்திருந்தா கண்டிப்பாக ஏப்ரல் 12ஆம் தேதி அவங்க போயிட்டு கண்டிப்பாக பிளட் டொனேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய பிளட் கேம்ப் ரெடி பண்ணி எக்கச்சக்கமானவங்களை வரவழைச்சு பிளட் டொனேஷன் எடுக்க சொல்லி ஒரு இனிஷியேட்டிவாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ஒட்டுமொத்த குடும்பம் சேர்ந்தவங்களும் மிகப்பெரிய சோகத்தில் மூழ்கியிருக்காங்களாம். அந்த ஸ்வீட்கேஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் சுபாஷினி அவங்களோட கையெழுத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு தாங்கூட சுபாஷினி இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரதீப் ரங்கநாதனோட எல்லைக்கே திரைப்படம் இது வரைக்கும் முன்பதிவில் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. காத்து வாக்கில் 2 காதல் படத்துக்கு அப்புறமா 3 வருஷம் கழிச்சு விக்னேஷ் சிவன் இயக்கத்தை உருவாய திரைப்படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு அழைக்கப்படக்கூடிய எல்லைக்கே. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. லலித் குமார் அப்புறம் நயன்தாரா இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பிரதீப் கூட சேர்ந்து கீர்த்தி ஷெட்டி, கௌரி கிஷன், எஸ்.ஜே. சூர்யா, சீமான், மாளவிகான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய எல்லைக்கே திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி உலகம் முழுக்க தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. சொல்லப்போனால் இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதன்படி இதுவரைக்கும் நடந்த ப்ரீ புக்கிங்ல இந்த திரைப்படம் 85 லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதான். முதல் நாளையே உலக அளவில் எல்லைக்கே திரைப்படத்துக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறத படக்குழு எதிர்பார்க்கல. கூடிய சீக்கிரம் 1 கோடி ரூபாய் படத்துக்கான முன்பதிவு ரீச் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.